இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டெலிஷியஸான சாக்லேட் மில்க் கேக் ரெசிபி. ஆல்ரெடி வெனிலா ஃப்ளேவரில் இதோட கிளாசிக் வெர்ஷன் வந்து நம்ம போட்டிருந்தோம், ட்ரெஸ் லெச்சஸ் கேக்கு. இதுவும் ட்ரெஸ் லெச்சஸ் கேக் தான், இது வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணுறோம். இது ரொம்ப டேஸ்டியான மவுத் மெல்ட்டிங் கேக்கு. எல்லா ஃப்ளேவர்லேயுமே நம்ம இந்த ட்ரெஸ் லெச்சஸ் கேக் பண்ண முடியும். பிஸ்தா ஃப்ளேவர், ரோஸ் மில்க் ஃப்ளேவர், இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர்லேயும் இது ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிஃப்டர் எடுத்து அதில் வந்து 1 கப் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா அரிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அல்லது 3 முறை நம்ம இதை வந்து அரிச்செடுக்கணும். இப்போ 4 முட்டை எடுத்துருக்கோம். இதோட ஒயிட்டும் யோக்கும் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். யோக்கில் வந்து 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி வைக்கலாம். அப்போ எக்கோட ஃப்ளேவர் நமக்கு வராது. இப்போ எக் ஒயிட்டில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பீட்டர் ஹையில் வச்சு நம்ம பீட் பண்ணலாம். ஃபியூ செகண்ட்ஸில் இந்த மாதிரி பதிஞ்சு வரும். இந்த டைமில் இதில் வந்து 3/4 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், பொடிக்காத சுகர். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். நம்ம எக் பீட் பண்ணுறதுக்கு எடுக்கிற பவுல் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நமக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வரும். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த எக் யோக் வந்து 1 by 1 சேர்த்துட்டு இது நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் ஆகிறது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இப்போ எக் யோக் எல்லாமே சேர்த்தாச்சு. இதான் இதோட டெக்ஸ்சர், இந்த அளவுக்கு க்ரீமியாக வரணும். இப்போ நம்ம பீட்டர் ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/4 கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் மில்க் எடுக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து டைரெக்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து 1/4 கப்பு ஆயில் ப்ளஸ் நான் ஒரு 2-3 ட்ராப்ஸு காஃபி எமல்ஷன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவையிருந்தால் ஆட் பண்ணால் போதும், இல்லை காஃபி பவுடரும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஆயிலு மில்க் எல்லாமே ஒரு இடத்துல வந்து தாந்து போகாமல் பேட்டரோட நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை ஃபோல்டு பண்ணணும். ஆல்டர்னேட்டாக இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். இது பேக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் ஒரு 7 இன்ச்சு ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். அது ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரி இப்போ சேர்த்து கொடுக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்கொயர் வச்சு வரைஞ்சிட்டு நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணுறேன். ஸ்டவ் டாப்லேயும் பேக் பண்ணலாம். இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சோக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 3 மில்க் ரெடி பண்ண போகிறோம். இப்போ 3/4 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். கூடவே 3/4 கப்பு எவாப்ரேட்டட் மில்க்கு, அப்புறம் 3/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க், இது 3மே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த எவாப்ரேட்டட் மில்க் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க்கு ஹோம்மேடாகவே எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வந்து வெனிலா ஃப்ளேவரில் ட்ரெஸ் லெச்சஸ் கேக் பண்ணும்போது அந்த ரெசிப்பியில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து சாக்லேட் சாஸ் ஆட் பண்ணலாம், அல்லது சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நமக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் அண்ட் கலர் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் மேலே ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம கேக் மேலே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம ஆட் பண்ணுற மில்க் எல்லாம் இது ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க் வந்து இதில் வந்து சோக் பண்ணுறதுக்காக மேலே ஆட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் மில்க் வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். நம்ம சர்வ் பண்ணுற டைமில் வந்து மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இதை விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணாமல் இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இது வந்து சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணி விப்பிங் க்ரீமில் நம்ம பீட் பண்ணி எடுத்துருக்கோம். இது சாக்லேட் விப்பிங் க்ரீம் தான் இதில் சேர்த்துருக்கோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கேக்கு தான். அதிகமான டெக்கரேஷன்ஸ் எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு சிம்பிளாக ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி ஃப்ளாரட்ஸோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிடிச்ச டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம். நார்மலாக விப்டு க்ரீம் வந்து ஈவனாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணாலுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ
இப்போ இதுக்கு மேலே நம்ம சாப்டு நட்ஸு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். கிரேட்டட் சாக்லேட்ஸ் வேணும்னாலுமே நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். நான் இதில் வந்து லைட்டாக சாக்லேட் கனாஷ் தான் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறேன். இது ஒரு 30 மினிட்ஸ் அல்லது 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இது சர்வ் பண்ணுற டைமில் நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருந்த மில்க் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான டெலிஷியஸான மவுத் மெல்ட்டிங் கேக் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.